നൂറ്റെട്ട് ശിവാലയങ്ങളിൽ ഒന്നാണെന്നാണ് ഈ അമ്പലം. പക്ഷേ ഈ പണയൂർ, അതെന്താണ് പണയൂർ മഹാശിവൻ? പനയൂർ മഹാശിവൻ ഈ ദേശത്തിൻ്റെ எல்லோருக்கும் ஒரு பெரிய இனிய காலை வணக்கம் நண்பர்களே. ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? அண்ட் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு கண்டிப்பாக நம்புகிறேன். அண்ட் ஓகே, அண்ட் இன்னைக்கான கோவில் தரிசனத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றிகளை சொல்லிக்கணும். என்ன காரணம் கேட்டிங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட இது வரைக்கும் நம்ம வீடியோ கிட்டத்தட்ட ஒரு 30 கோவில் போட்டிருக்கோம். ஸோ இந்த 30 கோவிலுக்கும் எனக்காக நிறைய பேர் ஆதரவு கொடுத்துருக்கீங்க அண்ட் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ நிறைய பேர் கமெண்ட்டும் பதிவு பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ நல்ல கோவில் போயிட்டு இருக்கிறீங்க. நல்ல ஒரு என்ன சொல்கிறது, உங்களோட வீடியோவாக இருக்கட்டும், ஒரு கமெண்ட் எல்லா கமெண்ட்டும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக கொடுத்துட்ருக்கீங்க அண்ட் ரொம்ப சந்தோஷம். அதுக்கு நான் ரொம்ப பெரிய கடமைப்பட்டிருக்கேன். அண்ட் ஓகே, அண்ட் இன்னைக்கான கோவில் தரிசனம் நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்மளுடைய பாலக்காடு மாவட்டம் தான். ஸோ பாலக்காட்டில் எங்கே வந்திருக்கோம், கரெக்டான லொக்கேஷன் எங்கே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பாலக்காட்டிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 கிலோமீட்டர் வருங்க. அதாவது ஒற்றப்பாலம் தாண்டி சொல்லுவாங்க. ஒற்றப்பாலம் எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்ச பிளேஸ் தான். ஸோ அந்த பாலக்காட்டிலேருந்து ஒற்றப்பாலம் தாண்டி கிட்டத்தட்ட வாணியங்குளம்னு சொல்லுவாங்க. கரெக்டாக எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா வாணியங்குளம், அதாவது ஒற்றப்பாலத்துலேருந்து வாணியங்குளத்துக்கு ஒரு 10 கிலோமீட்டர் வரும். ஆல்மோஸ்ட் பாலக்காட்டிலேருந்து ஒரு 40 கிலோமீட்டர்ஸ். ஸோ இந்த வாணியங்குளத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சிவன் கோவில் தான் நம்மளே இன்றைக்கான தரிசனம் பார்க்க போகிறோம். அண்ட் சூப்பரான கோவில் இந்த கோவில். அண்ட் இந்த கோவில் சுற்றிக்கிறது கிட்டத்தட்ட பயங்கரமான மலை, என்ன சொல்கிறது, அழகான மலைகள், தோட்டங்கள், நீரோடைகள்னு சொல்லிட்டு நிறையவே சூப்பராக இருந்தது. ஸோ ஓகே, அண்ட் இந்த கோவிலோட சரித்திரங்களும் விசேஷங்களும் தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே. அலையலையாய் திரண்ட மேகங்களோ, ஆர்ப்பரித்து கொட்டிய மலைத்துளியும் அடங்கி, அங்குமிங்கும் சலசலவென சத்தத்தில் காற்றும் நீரும் மெல்லிசை சுருதி பாடியது. வரிகளெல்லா பாடலின் ராகமோ வர்ணனை செய்ய வடிவெடுத்து நின்றான் என் அப்பன் வர்ணனை பொழிவில். பாடல் கொண்டு புதுப்பித்த ஓவியமும் இதோ நாம் காண்போம், பனையூர் மகாசிவன் ஆலயமும். பனையூர் பாலக்காட்டில் இன்றும் பெயர் சொல்லும் ஒரு பிரபலமான ஸ்தலமாகும். சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவில் பாலக்காட்டிலிருந்து அமைந்திருக்கும் இப்பகுதியில் அழகாய் வீற்றிருக்கும் ஒரு சிவன் ஸ்தலமாகும். காக்கும் கடவுளாய் இருக்கும் விஷ்ணுவின் அவதாரத்தில் 6வது அவதாரமாய் தோன்றியவர் பரசுராமர். அப்படி தோன்றிய பரசுராமரின் கைகளால் 108 சிவன் லிங்கங்கள் கேரளத்தில் சில இடங்களில் பிரதிஷ்டை செய்யப்பட்டு திவ்ய தேசமாக அமைந்தது நம்மில் இங்கு யாவரும் அறிவோம். அப்படி பரசுராமரால் அமைக்கப்பட்ட 108 ஆலயங்களில் இதோ நாம் காணும் பனையூர் மகாசிவன் ஆலயமும் ஒன்று. சிவனுக்கு பல ரூபங்கள் உண்டு. அதில் அமைதியின் ஸ்வரூபமாய் விளங்கும் தியானத்தின் வடிவமாய் அமர்ந்து இப்பனையூர் சிவபெருமான் காட்சி அளிக்கிறார். அங்கனம் பரந்தாமனான பரசுராமரால் அமைத்து வழிபட்ட இச்சிவன் ஆலயம்
பாலக்காட்டில் வாணியங்குளம் பகுதியில் அமைந்துள்ளது. இச்சிவபெருமான் இவ்வாலயத்தில் பல ஆண்டுகள் நிறைந்தும் பல அதிசயங்கள் நிகழ்த்தியும் தியான ஸ்வரூபத்தில் அமர்ந்து வரும் பக்தர்களுக்கு நீங்கா வரங்களை தந்து அருள்பாலிக்கின்றார். கோவிலின் பிரகாரத்தை சுற்றி காடுகளும் மரங்களும் மலை தொடர்களும் காணப்படுகின்றன. ஒற்றை கலச கோபுரத்திலும் வட்ட வடிவ கருவறையிலும் சற்று உயரத்தில் அமர்ந்து லிங்க வடிவமாய் காட்சி கொண்ட இச்சிவபெருமானுக்கு பல விசேஷங்கள் இருப்பினும் இங்கோ வருடத்தில் வரும் மகா சிவராத்திரி நாளானது சிறப்புமிக்கதாக பார்க்கப்படுகிறது. இக்கோவிலை சுற்றி அகல் விளக்குகள் கொண்ட மதில் சுவர்களும் அதனுள் இரு பிரகாரங்களும் அதில் ஒரு பிரகாரத்தில் மற்றும் சிவபெருமான் கருவறை அமைந்துள்ளது. இங்கு சிவன், விநாயகர், ஐயப்பன், பகவதி மற்றும் நாகக்கன்னிகளின் சன்னதிகளும் அமைந்துள்ளது. பிரபஞ்சத்தில் சூரியன் உதிக்க சந்திரன் அமைதி கொள்கிறான். அப்படி இருக்க நம் ஒவ்வொருவர் மனதில் உள்ள கோபம், வெறுப்பு, அகந்தை, ஆணவம், போட்டி, பொறாமை ஆகிய அனைத்தையும் அழித்து நம்மில் அனைவருக்கும் பொறுமை என்னும் அமைதியை நிறுத்தி இந்த தியானத்தில் அமர்ந்த பனையூர் சிவபெருமான் அருள் புரிகின்றான். இப்படி பல சிறப்புகள் இருக்க கடந்த ஆலயத்தின் பதிவை போன்று இந்த ஆலயத்தின் பதிவையும் யூடியூப் தளத்தில் முதலாய் பதிவேற்றி உங்களுடன் நானும் காண்பதில் பெருமையடைகிறேன். எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் நண்பர்களே. அதாவது இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய ஒரு கோவில் எங்கே அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லிட்டு, அதாவது பனையூர் சிவக்ஷேத்திரம், அதாவது நம்மளுடைய வாணியங்குளத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிவன் கோவில் தான். ஸோ இந்த கோவில் வீடியோ எடுத்து பர்மிஷன் கொடுத்து யாரும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமிட்டிஸ் இருக்காங்க. ஸோ அவங்க தான் பர்மிஷன் கொடுத்தாங்க. ஸோ இவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா ராமச்சந்திரன் அண்ட் இவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா விஜயநாராயணன். ஸோ இவர் வந்து மேல் சாந்தியாக இருக்காங்க. ஸோ இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்து பர்மிஷன் கொடுத்தாங்க. ஸோ இந்த கோவிலை பற்றின விசேஷங்களும் அந்த சரித்திரங்களும் தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நமஸ்காரம் ஏட்டா. நமஸ்தே. நமஸ்தே. நமஸ்காரம். எங்களை ஏட்டா ഈ അമ്പലം, അതായത് പനയൂർ ശിവക്ഷേത്രം, മഹാശിവക്ഷേത്രം, ഈ അമ്പലത്തിൻ്റെ ചരിത്രം എത്ര കൊല്ലം വർഷം? ഈ പനയൂർ മഹാശിവക്ഷേത്രത്തിൻ്റെ ചരിത്രം കുറച്ചുകൂടി ശബ്ദമായിട്ടേട്ടാ. ക്ഷേത്രത്തിൻ്റെ ചരിത്രം എന്ന് പറഞ്ഞാൽ ഒരു 450 വർഷങ്ങൾക്ക് മേലെ കാണും എന്നുള്ളതാണ് വരുന്നത്. 450 വർഷങ്ങൾക്ക് മുമ്പ്, ഒരു 30 വർഷങ്ങൾക്ക് മുമ്പ് നമ്മളൊരു ദേവപ്രശ്നം വെച്ച സമയത്ത് അന്ന് 400 വർഷങ്ങൾക്ക് മേലെ പഴക്കമുണ്ടെന്നാണ് അന്നത്തെ ദേവപ്രശ്നത്തിൽ പറഞ്ഞിരിക്കുന്നത്. ഓ ശരി ശരി ശരി. അപ്പോൾ ആ ഒരു 30 കൂടെ കൂട്ടി ഏകദേശം ഒരു 450 വർഷങ്ങൾക്ക് മേലെ ഉണ്ടാവണമെന്നുള്ളതാണ് നിഗമനം. ഓ ശരി ശരി ശരി. 108 ശിവാലയങ്ങളിൽ ഒന്നാണെന്നാണ് ഈ അമ്പലം. ഇത് ആദ്യ കാലത്തെ ഇവിടെ ഒരു മനയുണ്ടായിരുന്നു. ഒരു ബ്രാഹ്മണ കുടുംബം ഇവിടെ താമസിച്ചിരുന്നു. അവരുടെ അധീനതയിലായിരുന്നു അന്ന് മുതൽക്ക് ഈ ക്ഷേത്രം. അങ്ങനെ ഇപ്പം അതൊക്കെ അവർ വിറ്റ് മറ്റു പല സ്ഥലങ്ങളിലേക്കും അവർ ഇവിടുന്ന് മാറി താമസിച്ചു. അപ്പോൾ നമ്മൾ ഒരു 79 കാലഘട്ടത്തിലാണ് ഇത് കമ്മിറ്റി ഏറ്റെടുക്കും ഒക്കെ ചെയ്തത്. അന്ന് മുതൽക്കാണ് ഈ കമ്മിറ്റി ആയിട്ടുള്ള പ്രവർത്തനം. അന്ന് നമ്മൾ അമ്പലം ഏറ്റെടുക്കുന്ന സമയത്ത് ഇങ്ങനെയൊന്നല്ല അമ്പലം കേട്ടോ. അമ്പലം ഇവിടെയൊക്കെ ഞങ്ങൾ ഇവിടെ ഉള്ളിലേക്ക് കടന്നത് മുട്ടിന് മേലെ പുല്ല് ഉള്ളൊരു സന്ദർഭമാണ് അന്ന്. അങ്ങനെ അതൊക്കെ വെട്ടിത്തെളിച്ചുകൊണ്ടാണ് നമ്മൾ, കാരണം അന്ന് ആ ബ്രാഹ്മണ കുടുംബം മാത്രം, അന്ന് പുറമെ ആർക്കും ക്ഷേത്രത്തിനുള്ളിലേക്ക് പ്രവേശനമില്ല. അപ്പോൾ നമ്മൾ ആ പുല്ലൊക്കെ വെട്ടിത്തെളിച്ചുകൊണ്ട്, കാരണം അവർക്ക് വന്ന് ആ പൂജ ചെയ്യുക എന്നുള്ള ആ ഒരു ഇതിന് മാത്രമേ കാണുള്ളൂ. മറ്റുള്ള ഇതൊന്നും, കാരണം പൊതുജനങ്ങളൊന്നും അങ്ങനെ വരാറില്ല. അന്ന് കടക്കാൻ പറ്റാത്തൊരു കാലഘട്ടമൊക്കെ ആയിരുന്നുകൊണ്ട് പൊതുജനങ്ങളൊന്നും അങ്ങനെ എത്താറില്ല. അങ്ങനെ കമ്മിറ്റി ഏറ്റെടുത്തതിന് ശേഷമാണ് ഇതൊക്കെ ആ കാടും ഒക്കെ ആക്കി ഇന്ന് ഈ ക്ഷേത്രം ഇന്ന് കാണുന്ന ഈ രൂപത്തിലേക്ക് ആക്കിയത്. കമ്മിറ്റി തന്നെയാണ് അതിൻ്റെ വലിയ பங்கு வகிச்சிருக்கிறது. அதாவது 450 வருஷங்களுக்குடைய ஒரு பெரிய கோவில் தான் இந்த கோவில். ஸோ அப்போ வந்து ஒரு பிராமண குடும்பம் பார்த்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு கமிட்டி எடுத்து, அதாவது ஒரு 1980 அந்த டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கமிட்டி எடுத்து வந்து இந்த கோவில் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் கிட்டத்தட்ட ஒரு பெரிய பழங்காலத்து கோவில் தான் இந்த கோவில்.
ഏട്ടാ ഈ അമ്പലത്തിൽ എന്തെങ്കിലും പ്രത്യേക വിശേഷമുണ്ടോ? വിശേഷങ്ങളുണ്ട്. ഇപ്പം നടന്നുകൊണ്ടിരിക്കുന്ന തന്നെ രാമായണ മാസമാണല്ലോ. ഈ രാമായണ മാസം ഈ കാലഘട്ടത്തിൽ നമ്മൾ ഈ കർക്കിടകം 1 മുതൽ 31 32 ഉണ്ടാവും. ഒട്ടുമുക്കാലും 32 ഉണ്ടാവുക. ഈ 32 ദിവസവും നമ്മൾ രാവിലെയും വൈകുന്നേരത്തും രാമായണ പാരായണം ഉണ്ടാവും. അതുപോലെ തന്നെ ഈ 32 ദിവസവും വൈകുന്നേരത്ത് ഭഗവത് സേവ ഉണ്ടാവും. பகவதி சேவைன்னா நம்மளுடைய ஆடி மாசத்துல வந்து அம்பாளுடைய சேவை சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுதான் வந்து அம்பாள் பகவதின்றாங்க. ஓகே. இங்கே க்ஷேத்திரம் இங்கே சிவன் தான் மெயினாയിട്ട് கருவருக்குள்ள உள்ள இருக்காங்க. அப்புறம் உபதேவமார்னு சொல்கிறோம். இங்கே சகாயிகள் அவர் கணபதி இருக்கார், பேக்கில் ஐயப்பன் இருக்கார். ஓகே. ஐயப்பன் இந்த சைடில் வந்து நம்மளோட ഭഗവാനുടെ ലെഫ്റ്റ് സൈഡ് ഇടം സൈഡിൽ നമ്മൾ ഭഗവതി ഇരിക്കാം. അതും സാധാ ഭഗവതിയിലെ വാൽക്കണ്ണടി രൂപം சொல்லுவோம். மற்ற க்ஷேத்திரத்தில் என்ன சொல்லுவோம், ரூபம் இருக்கும் பகவதிக்கு. இங்கே வந்து ஒரு வால்கண்ணடி ரூபத்தில் தான் இருக்கும். அங்கே பகவதி சென்டரில் குடி வச்சுருக்கோம். எல்லா மாதத்திலும் மந்த்லும் ஒரு நாளுக்கு தான் பூஜை பண்ணுவாங்க. ஓகே ஓகே. ஒரு மாதத்துல ஒரு நாளுக்கு தான் அங்கே பூஜை பண்ணுவாங்க. ஒரு மாதத்துலேயே ஒரு நாள் மட்டும்தான் பூஜை. ஓகே ஓகே. இந்த பகவானுக்கு சிவனுக்கு டெய்லி பூஜை இருக்கும். சிவனுக்கு டெய்லி பூஜை കാരണം മെയിൻ எங்கள் ஊரில் சொன்னால் ஸ்ரீகோவில் பகவான் சொல்லுவோம். பகவான் ஸ்ரீகோவில் டெய்லி பூஜை இருக்கும். ஓகே. എന്നാൽ ഭഗവതിക്ക് മാസത്തിൽ ഒരു 10 തവണ പൂജ. അത് എപ്പോൾ നടക്കും? അത് 30 ചൊവ്വാഴ്ച. 30 ചൊവ്വാഴ്ച മലയാള മാസത്തിൽ വരുന്ന ആദ്യത്തെ ചൊവ്വാഴ്ച. ഉങ്ക മലയാളം ഉങ്ക ആടി മാസം തുടങ്ങുമ്പോൾ അങ്ങനെ അവിടെയുള്ള ഒരു മാസം ഇരിക്കല്ലേ, അതൊരു സ്പെഷ്യൽ പൂജയാണ്. പൂജ മാസത്തിൽ ഒരിക്കലും സ്പെഷ്യൽ പൂജയാണ്. അതല്ലാത്ത ദിവസങ്ങളിൽ എല്ലാ ദിവസവും നിവേദ്യവും പൂജകളും എല്ലാ ദിവസവും നടക്കുന്നുണ്ട്. അല്ല പൂജ ഇല്ല എന്നല്ല പറയുന്നത്, പൂജകൾ നടക്കുന്നുണ്ട്. സ്പെഷ്യൽ പൂജ എല്ലാ ദിവസവും നീതിയും കൊടുക്കാറുണ്ട്. ഭക്ഷണം എന്ന രീതിയിൽ സാപ്പാട് എന്ന രീതിയിൽ ഉങ്ങൾ കൊടുക്കല്ലേ. ഇവിടെ വെള്ള നീതി എന്ന് പറയും. വെള്ള ഇടയ്ക്ക് ശർക്കര പായസം കൊടുക്കാറുണ്ട്. ഇവിടെ ശിവന് മറ്റേ ധാര പുഷ്പാഞ്ജലി മൃത്യുഞ്ജോമങ്ങൾ. പിന്നെ എന്താ ഈ ക്ഷേത്രത്തിൽ ജനുവരിയിൽ ഇവിടെ 1008 കുടം ധാരം. 1008 കുടം എന്നാ അഭിഷേകങ്ങളും. അത് പെരിയ പെരിയ ക്ഷേത്രങ്ങൾ നടക്കുക. കേദാർനാഥ്, ഋഷികേശ്. അപ്പോൾ എല്ലാം ഇங்கே பார்த்துருப்பீங்க. പെട്ടെന്ന് കൈമാറുന്ന ഓരോ അഭിഷേകം അതേപോലെ ഇங்கே ഇരിക്കും. தண்ணி இங்கிருந்து தண்ணி எடுக்கிறோம். அந்த தண்ணி பூஜை பண்ணி இந்த கிணத்துல இருந்து தண்ணி எடுத்து அந்த தண்ணியை பூஜை பண்ணி அபிஷேகம் பூஜை பண்ணித அவ போதும். அது എന്താ പറയുക, ഒരു നിറയെ പേര് ഇരിക്കാം എന്നെ സഹായിക്കുന്നതൊക്കെ. ഒരു 3-4 പേര് ഇരിപ്പാ. പാസ് பண்ணி കുടം പാസ് பண்ணி അഭിഷേകം നല്ല ഇതായിട്ട്. ജനുവരി മാസമാണ്. ജനുവരിയിൽ ഞാൻ വന്ന് സെഞ്ചത്. ഞാൻ വന്നപ്പോൾ ഒരു 1 ഇയർ ആയിடுச்சு இந்த ക്ഷേത്രത്തിൽ. ഞാൻ വന്നതിന് ശേഷം ഒരു ബിഗ്ഗസ്റ്റ് ഒരു പെരിയ പൂജ നടത്തണമെന്ന് ഒരു കനവിൽ വരുന്നത്. എല്ലാവർക്കും എന്താ പനയൂരിൽ എല്ലാവർക്കും എല്ലാ மக்களுக்கும் ஒரு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்ல பூஜை இருந்தது. எல்லோரும் சொன்னீங்க திருமேனி நல்ல பூஜையாக இருந்தது. எல்லோரும் நல்லா சொன்னீங்க. பின்ன அதுக்கப்புறம் இந்த பகவத் சேவா பகவத் சேவா இருந்தது. பின்ன அப்படி இந்த அந்த பகவதிக்கு களப்பச்சார்த்துன்னு சொல்லுவாங்க. கேட்டிருக்கீங்க? களப்பச்சார்த்து மாதிரி முகச்சார்த்து ഗുരുവായൂരിലൊക്കെ இருக்கும். അതേമാതിരി എന്താ ഭഗവതിക്ക് മുഖച്ചാർത്തകൾ இருக்கும். നല്ല കണ്ണും നല്ല വസ്ത്രം. അന്നിക്ക് നാരങ്ങമാലയാണ് ചാർത്താറ്. നാരങ്ങ 30 ചൊവ്വാഴ്ച. ഏട്ടാ നമ്മുടെ ദേശത്തിലെ എല്ലാ അമ്പലങ്ങളും മഹാശിവൻ அப்படின்னு പറയുന്നു. പക്ഷെ ഈ പനയൂർ അതെന്താണ് പനയൂർ മഹാശിവൻ? പനയൂർ മഹാശിവൻ ഈ ദേശത്തിൻ്റെ പേരാണ് പനയൂർ എന്നത്. ഈ പ്രദേശത്തിൻ്റെ പേരാണ് പനയൂർ. അപ്പോൾ ആ പനയൂരിൻ്റെ പേരിൽ പനയൂർ മഹാശിവക്ഷേത്രം എന്നാണ് ഇത് പണ്ട് ഒക്കെ അറിയപ്പെടുന്നത്. ഓക്കെ. ഇവിടെ കൂടുതൽ മരങ്ങളുണ്ടോ? പനമരങ്ങളുണ്ടോ? പനമരങ്ങൾ ഉണ്ടായിരുന്നു. ഇന്നൊക്കെ അത് ഇതില്ല, എല്ലാം മുറിച്ചു പോയി. ആ പനയുടെ ഊരായതുകൊണ്ട് പനയൂരെന്നാണ് ദേശത്തിന്റെ നാമകരണം ചെയ്ത കാലത്ത് അന്നത്തെ നമ്മുടെ കാരണന്മാരോ അവരൊക്കെ ഈ ദേശത്തിന്റെ പേര് പനയുടെ ഊരായതുകൊണ്ട് പനയൂരിൽ എന്നുള്ള പേര് വന്നു എന്നാണ് പറയുന്നത്. പിന്നെ നമ്മൾ ഈ കർക്കിടക മാസത്തിൽ ഈ രാമായണ പാരായണം അതൊക്കെ നടക്കും. പിന്നെ ഇതിൻ്റെ അവസാന ദിവസങ്ങളിൽ ഒരു 3 ദിവസം നമുക്ക് ഈ സെക്കൻഡ് സാറ്റർഡേയും സൺഡേയും കിട്ടുന്ന രീതിയിൽ ഉള്ള ആ ഡേറ്റുകൾ വെച്ചിട്ട് ഞങ്ങൾ ഇതിൻ്റെ രാമായണ മാസ ആഘോഷം നടത്തും. അതിൽ നമ്മൾ ആദ്യത്തെ ദിവസം
സമ്പൂർണ്ണ പാരായണം, രാമായണം സമ്പൂർണ്ണ പാരായണം ഞങ്ങൾ അനുഷ്ഠിക്കാറുണ്ട്. അത് വെള്ളിയാഴ്ച, ശനിയാഴ്ച, വെള്ളി, ശനി, ഞായർ. ശരി. വെള്ളിയാഴ്ചയാണ് സമ്പൂർണ്ണ പാരായണം ഉണ്ടാകുന്നത്. ഓക്കെ. അത് രാവിലെ 5 മണി മുതൽ വൈകുന്നേരത്തെ 5 മണി വരെ ആകുമ്പോഴേക്കും ഞങ്ങൾ രാമായണം പാരായണം അത് ഫുള്ളായിട്ട് മുഴുവനായിട്ട് സമ്പൂർണ്ണം ഞങ്ങൾ പൂർത്തിയാക്കും. ഓക്കെ. അത് കഴിഞ്ഞ് പിറ്റേ ദിവസം അഖണ്ഡനാമം ജപമുണ്ട്. അത് 5 മണി മുതൽ രാവിലെ 5 മണി മുതൽ വൈകുന്നേരത്തെ 5 മണി വരെ അഖണ്ഡനാമം കഴിക്കും. അതിൻ്റെ അവസാനത്തെ ദിവസം, 3-ാമത്തെ ദിവസം ഞായറാഴ്ച, ഇവിടെ കുട്ടികളുടെ രാമായണ പാരായണ മത്സരമുണ്ട്. ഈ കുട്ടികളുടെ രാമായണ പാരായണ മത്സരം എന്ന് പറഞ്ഞത് ഈ സബ് ജൂനിയർ, ജൂനിയർ, സീനിയർ എന്നീ 3 വിഭാഗത്തിൽ കുട്ടികൾ വന്ന് ഇവിടെ പറയുന്നുണ്ട്, കുട്ടികൾ വന്ന് രാമായണ പാരായണം നടത്തും. അത് അന്നൊരു ഉത്സവമാണ് കേട്ടോ, നല്ലൊരു ഉത്സവമാണ്. അപ്പോൾ ഈ 3-ാമത്തെ ദിവസം കുട്ടികളുടെ പാരായണ മത്സരം ഉണ്ടാവും. സബ് ജൂനിയർ, ജൂനിയർ, സീനിയർ എന്നുള്ള ക്രമത്തിൽ അതിൽ 3 വിഭാഗത്തിലും ഫസ്റ്റ്, സെക്കൻഡ്, തേർഡ് എന്നുള്ള ക്രമത്തിൽ 3 കുട്ടികൾക്ക് സമ്മാനം നമ്മൾ കൊടുക്കും. അന്ന് പ്രസാദകൂട്ടുണ്ടാവും. ഈ സമ്മാനം ഈ കുട്ടികളുടെ വിധി നിർണ്ണയിക്കാൻ വേണ്ടിയിട്ട് ജഡ്ജസുകൾ ഉണ്ടാവും. അതൊരു ഗംഭീര പരിപാടിയാണ്. നിറയെ ജനങ്ങളുണ്ടാവും. നല്ലൊരു പരിപാടിയാണ്. അത് കഴിഞ്ഞാൽ പിന്നെ നമ്മൾ കന്നിമാസമാണ്. കന്നിമാസത്തിൽ നാഗങ്ങൾക്ക് പിന്നെ ആയില്യ പൂജ കാര്യങ്ങൾ അതൊക്കെ ഗംഭീരമായിട്ട് അന്നും നിറയെ ആൾക്കാരുണ്ടാവും. ആയില്യ പൂജ ഗംഭീരമായിട്ട് നടക്കും. അത് കഴിഞ്ഞാൽ പിന്നെ മണ്ഡലമാസമാണ്. മണ്ഡലത്തിൽ 41 ദിവസം ഇവിടെ അയ്യപ്പന് ഭജന ഉണ്ടാവും. വൃശ്ചിക മാസത്തിൽ മണ്ഡലം 41 നമ്മൾ ഭജന നടത്തും. ഭജന നടത്തി ഒട്ടുമിക്ക ദിവസങ്ങളിലും ഓരോരുത്തരുടെ വഴിപാടുകളായിട്ട് വൈകുന്നേരത്ത് സായിമാരും ഉണ്ടാവും. അവർക്കൊക്കെ ഭിക്ഷയും കാര്യങ്ങളൊക്കെ ഉണ്ടാവും. എന്നാലും ഞങ്ങളൊരു ഉത്സവം പോലെയാണ് അതൊക്കെ ഇവിടെ കൊണ്ടു നടത്തുക. ഇവിടുന്ന് തെറ്റാറത്തിൽ ഇഷ്ടംപോലെ സായിമാർ ശബരിമലയ്ക്ക് 1008 കുടം ധാരാന്ന് പറഞ്ഞല്ലോ, അത് വർഷത്തിൽ ഒരിക്കലൊക്കെ ചെയ്യാറ്. പിന്നെ എല്ലാ മാസത്തിലും ചെയ്യണ പരിപാടി എന്ന് വെച്ച് കഴിഞ്ഞാൽ ഈ ക്ഷേത്രത്തിൽ 30 തിങ്കളാഴ്ച ഫസ്റ്റ് തിങ്കൾ ഈ ശിവക്ഷേത്രത്തിൽ പ്രാധാന്യമുണ്ട്. എന്താന്ന് വെച്ച് കഴിഞ്ഞാൽ അപ്പോൾ 108 എന്നുള്ള ചിലപ്പോൾ 101 കുടം കുറച്ചിട്ട് 10 മടങ്ങ്, ഈ 101 കുടന്നെ 10 മടങ്ങ് 1008 മടങ്ങ് അതാണ് കുറച്ചിട്ട് ഒരു 108 കുടം ധാര 30 തിങ്കളാഴ്ച. ഇനി വരുന്ന 30 തിങ്കളാഴ്ച, അത് നാളെയാണ് 30 തിങ്കളാഴ്ച. അപ്പം അന്ന് അഷ്ടദ്രവ്യം ഉണ്ട്. അഷ്ടദ്രവ്യം എന്ന് പറഞ്ഞാൽ, അഷ്ട എന്ന് പറഞ്ഞാൽ 8 ദ്രവ്യങ്ങൾ. തേന്, ഭസ്മം, കളഭം, പഞ്ചാമൃതം, പനിനീര്, പാലഭിഷേകം, പിന്നെ തൈര്, ഇതൊക്കെ വെച്ചിട്ട് ഓരോന്ന് അഭിഷേകം ചെയ്യും. അത് കാണാനൊക്കെ നല്ലൊരു കാഴ്ചയാണ്. പാത്രതൊക്കെ ரொம்ப നല്ലതാണ്. ഈ അമ്പലത്തിന് നട എപ്പോൾ തുറക്കുന്നുണ്ട്? നട തുറക്കുന്നത് 5:30 രാവിലെ കാലയുടെ 5:30 അടയ്ക്കത് 9 മണിക്ക് മോർണിംഗ് 9 മണിക്ക്. അത് നല്ല തിരക്കൊക്കെ ഉള്ള സമയത്തൊക്കെ ആണെങ്കിൽ 9-9:45 വരെ. സായങ്കാലം 5:30 സായങ്കാലം 5:30 ടു 7 മണി വരയ്ക്കും. ഇങ്ങനെ കോയിൽ ഈ അമ്പലത്തിൽ പറഞ്ഞിട്ട് ബസ് റൂട്ട് ഏതെങ്കിലും ബസ് റൂട്ട് പാലക്കാട് തൃശ്ശൂർ റൂട്ട്, അല്ലെങ്കിൽ പാലക്കാട് ഗുരുവായൂർ, പാലക്കാട് പട്ടാമ്പി, പാലക്കാട് ഷൊർണൂർ, ഈ റൂട്ടിൽ വന്നിട്ട് വെച്ചാൽ വാണിയംകുളം ബസ്. വാണിയംകുളം ടൗണിൽ നിന്ന് ഇപ്പുറത്തൊരു ബാങ്ക് ബസ് സ്റ്റോപ്പ് ഉണ്ട്. അവിടെ ഇറങ്ങിയിട്ട് വല്ലപ്പുഴ റോഡിന് ഒരു 2.5 കിലോമീറ്റർ വന്നാൽ പറയൂ വാണിയംകുളം വള്ളപ്പുഴ റോഡ് 2.5 കിലോമീറ്റർ വന്നിട്ട് சிவச்சத்திராயி. அதாவது நம்மளோட பரசுராமன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ பரசுராமன் பிரதிஷ்டை பண்ணி வணங்கிய ஒரு சிவனாலயம் தான் இந்த சிவனாலயம். அண்ட் கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு 108 சிவாலயங்களையும் இந்த கோவிலும் உண்டு. ஸோ இந்த கோவிலை பற்றின விசேஷம் நமக்கு எல்லாமே சொன்னது யாரும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டீம் கமிட்டிஸ் ராமச்சந்திரன் அண்ணா அண்ட் நம்மளோட என்ன சொல்கிற மேல்சாந்தி விஜயநாராயணன். ஸோ 2 பேர் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு பெரிய நன்றிகளை தெரிவிச்சுக்கலாம். ரொம்ப நன்றி அண்ணா. நமஸ்தே. ஓகே. அண்ட் இன்னொன்று, இந்த வீடியோ தொடர்ந்து எல்லாரும் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அண்ட் இந்த கோவில் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு கிட்டத்தட்ட எல்லா பக்கம் நம்ம போகிற எல்லா கோவிலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சீனரிஸ், நேச்சுரல் அதே மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள் தான். தொடர்ந்து அடுத்த வாரம் ஒரு நல்ல கோவிலையும் ஒரு நல்ல ஒரு அந்த கோவில் சரித்திரம் விசேஷம் கண்டிப்பாக பார்க்கலாம். அண்ட் இது வரைக்கும் வீடியோ வாட்ச் பண்ண எல்லா நண்பர்களுக்கும் ஒரு பெரிய மனமார்ந்த நன்றிகள் தெரிவிக்க நண்பர்களே. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.